அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். ஏகாதசியை விடவும் மிகச்சிறந்த பலனை தரவல்லது விஷ்ணுபதி புண்ணிய காலமாகும். மகாவிஷ்ணுவின் அருளும் கருணையும் மிகவும் அதிகமாகவும் பூரணமாகவும் விளங்கும் அரிதான நாளாக இந்த நாள் பார்க்கப்படுகிறது. அந்த நாளே மாசி மாதம் பிறக்கும் நாள். மாசி மாதம் பிறக்கும் பொழுது மகாவிஷ்ணு கோவிலுக்கு போனால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தை மாதம் முடிந்து மாசி மாதம் பிறக்கப் போகிறது. இது விஷ்ணுபதி புண்ணிய காலமாகும். ஒவ்வொரு வருடமும் 4 விஷ்ணுபதி புண்ணிய காலங்கள் வருவதுண்டு. தமிழ் மாத கணக்கின்படி வைகாசி, ஆவணி, கார்த்திகை மற்றும் மாசி மாதங்களில் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகிறது. அன்றைய தினத்தில் அதிகாலை 1:30 மணி முதல் காலை 10:30 மணி வரை இந்த புண்ணிய காலம் வருகிறது. முழுமையாக 9 மணி நேரம் இந்த புண்ணிய காலம் அமைகிறது. மாசி மாத பிறப்பன்று பெருமாள் கோவிலுக்கு சென்று கொடிமர நமஸ்காரம் செய்து 27 பூக்களை கையில் வைத்து கொண்டு 27 முறை பிரகாரத்தை வலம் வர வேண்டும். ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு பூவை கொடிமரத்திற்கு முன் வைக்க வேண்டும். ஒவ்வொரு சுற்றி ஒரு பூவை கொடிமரத்திற்கு வைக்கும் பொழுது மகாவிஷ்ணுவின் ஒரு நாமத்தை கூறி வணங்கி வைக்க வேண்டும். அதே போல் 27 முறை சுற்றி வரும்பொழுதும் 27 நாமங்களை கூறி வணங்கி அந்த பூவை கொடிமரத்தில் வைக்க வேண்டும். 27 சுற்று முடித்த பின்பு மீண்டும் கொடிமர நமஸ்காரம் செய்ய வேண்டும். பின்பு தாயாரையும் பெருமாளையும் வழிபட்டு தங்களின் பிரார்த்தனைகளை மனமுருகி சொல்ல வேண்டும். தங்களின் நியாயமான கோரிக்கை எதுவானாலும் அடுத்த 3 விஷ்ணுபதி புண்ணிய காலம் முடிவதற்குள் நிறைவேறும். இது ஏகாதசி விரதத்தை விட பல மடங்கு உயர்வானது. சிவன், பிரம்மா, விஷ்ணு. தமிழ் மாதங்கள் 12 சித்திரை, ஆடி, ஐப்பசி, தை ஆகியவை பிரம்மாவுக்கு உரியவை. வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி ஆகியவை மகாவிஷ்ணுக்கு உரியவை. ஆனி, புரட்டாசி, மார்கழி, பங்குனி ஆகியவை சிவனுக்குரியவை. இவை புண்ணிய காலங்கள். பிரம்மாவுக்கு சித்திரை, ஐப்பசி, ஆடி, வைகாசி மாதம் பிறக்கும் காலங்கள் விஷு புண்ணிய காலம் எனப்படும். சிவனுக்குரிய மாதங்கள் பிறக்கும் நேரம் ஷடசீதி புண்ணிய காலம். ஷடாங்கன் என்றால் சிவபெருமானை குறிக்கும். விஷ்ணுக்குரிய மாதங்கள் பிறக்கும் நேரம் விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஏகாதசி விரதம். ஏகாதசியை விடவும் மிகவும் சிறந்த பலனை தரவல்லது விஷ்ணுபதி புண்ணிய காலம். மகாவிஷ்ணுவின் அருளும் கருணையும் மிகவும் அதிகமாகவும் பூரணமாகவும் விளங்கும் அரிதான நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது. பொதுவாக திதிகளில் சிறந்ததான ஏகாதசி திதியை மகாவிஷ்ணுவிற்கு மிகவும் உகந்ததாக சாஸ்திரம் கூறுகிறது. ஏகாதசி என்று ஒருவன் புரியும் பூஜைகளும் அனுஷ்டிக்கும் விரத முறையும் அனைத்திலும் சிறந்த பலனை தரும். 9 மணி நேரம். ஒவ்வொரு வருடமும் 4 விஷ்ணுபதி புண்ணிய காலங்கள் வருவதுண்டு. தமிழ் மாத கணக்கின்படி மாசி, வைகாசி, ஆவணி, கார்த்திகை மற்றும் மாதங்களில் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகிறது. அன்றைய தினத்தில் அதிகாலை 1:30 மணி முதல் காலை 10:30 மணி வரை இந்த புண்ணிய காலம் வருகிறது. முழுமையாக 9 மணி நேரம் இந்த புண்ணிய காலம் அமைகிறது. மகாலட்சுமியின் அருள். இந்த புண்ணிய காலத்தில் நாம் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் மனதார வழிபட்டு நமது எல்லா தேவைகளையும் வேண்டுதல்களையும் கூறி பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஸ்ரீ விஷ்ணு மற்றும் ஸ்ரீ தேவியினுடைய துதிகளை கூறி நமது சக்திக்கு இயன்ற பூஜைகளை குறைவின்றி செய்யலாம். முறைப்படி பூஜை செய்ய தெரியாதவர்கள் அருகிலுள்ள விஷ்ணு ஆலயத்திற்கு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் சென்று வழிபடலாம். துளசி பூஜை, கோ பூஜை மற்றும் மகாலட்சுமிக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காரியங்களை எல்லாம் சக்திக்கு தகுந்தவாறு செய்யலாம். நாராயணனின் அருள். ஒருவர் ஒருமுறை இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால விரதத்தை அனுஷ்டிப்பது பல ஏகாதசி விரதங்களை அனுஷ்டிப்பதற்கு சமம் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதே போன்று அன்றைய தினத்திலே விரத நாட்களில் செய்யக்கூடாத செயல்களை தவிர்க்க வேண்டும். எனவே அரிதான இந்த வாய்ப்பை தவறவிடாமல் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதன் மூலம் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் வளமான வாழ்க்கையும் அமையும். மன அமைதி மற்றும் மோட்சத்தை தரக்கூடியது.
இந்த புண்ணிய காலம். இந்த புண்ணிய காலத்தில் விரதம் இருப்பவர்களுக்கு அந்த மகாலட்சுமி மற்றும் ஸ்ரீமன் நாராயணின் பரிபூர்ண அருள் நிச்சயம் கிடைக்கும். இப்போது இந்த மாசி பிறக்கின்ற மாசி மாதம், அதாவது 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று நாம் இந்த 9 மணியை முறைப்படி பயன்படுத்தி மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் வணங்கினால் நமக்கு அவர்களின் பரிபூர்ண அருளும் ஆசியும் நிச்சயமாக கிடைக்கும் என்று முழு நம்பிக்கையோடு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நாம் அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கோவிலில் இருந்து வீட்டிற்கு வரும்பொழுது ஒரு பாக்கெட் கல்லுப்பை வாங்கி வந்து வீட்டின் பூஜை அறையில் அதை ஒரு தட்டில் வைத்து வீட்டில் உள்ள பெருமாள் அல்லது விஷ்ணுவின் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து துளசி மாலை சாத்தி ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து ஏதாவது ஒரு பழத்தை நிவேதனமாக வைத்து துளசி இலைகளால் மகாவிஷ்ணுவின் 27 நாமங்களை கூறி அர்ச்சித்து வணங்கினால் நமக்கு மகாவிஷ்ணு மகாலட்சுமியின் பரிபூர்ண அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த 9 மணி நேரத்தை அனைவரும் பயன்படுத்தி வளமான சிறப்பான செல்வ வளமிக்க வாழ்க்கையை அனைவரும் வாழ வேண்டும் என்று நானும் உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.